வணக்கங்கள். பேசுகிறது உங்களுக்கு தெளிவாக கேட்குதா? எக்கோ இருக்கிற போல இருக்கு. இல்லாட்டி மைக் இல்லாமல் பேசுறா? கேட்குது. ரைட், நன்றி. பாலா அன்னையனுடைய இந்த நிகழ்வில் ஒடுக்கப்பட்டோருக்கான ஆயுதமாக இறங்கு என்ற அந்த தலைப்பில் அவருடைய பணிகளை அடிப்படையாக கொண்டு என்னுடைய சில கருத்துக்களை முன்வைக்க வாய்ப்பளித்தமைக்கு முதலில் நன்றி. பாலா மாஸ்டர் அல்லது பாலா அன்னை என்று நாங்கள் அழைக்கின்ற அந்த மனிதர் பற்றியதான விடயங்களை இங்கே அஞ்சலி உரை செலுத்தியவர்கள் பேசியிருக்கிறார்கள். அவருடைய பணியினுடைய காத்திரத்தன்மையை அது எவ்வாறு ஒரு உலக பொதுமையான ஒரு போக்குகளோடு பொருந்தி இருக்கிறது, அவர் எவ்வாறு ஒரு இன்டலெக்சுவலாக ஒரு புலமையாளராக இருந்திருக்கிறார் என்பதை பற்றி பேசுவதற்குத்தான் நான் முனைகிறேன். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், ரஷ்ய புரட்சியோடு தொடர்புடைய ஒருவர், பண்பாட்டு புரட்சி கலாச்சார புரட்சிகளை பற்றி பேசிய ஒருவர் அன்டோனியோ கிராம்சி என்பவர். அவர் பேசிய பல விடயங்களிலே ஒரு முக்கியமான ஒரு விடயம் ஆர்கானிக் இன்டலெக்சுவல் என்றது. அதாவது தனித்துவமான ஒரு புலமை கொண்ட ஒரு ஆற்றல் கொண்ட அவர்களுடைய தலைமை பற்றி அவர் பேசுகிறார். இந்த சாதாரண தலைமைகள் எல்லாம் எங்களுக்கு விடிவை தந்து விடாது. இந்த மக்களிடம் இருக்கின்ற தனித்துவமான தலைமைகளை நாங்கள் அடையாளம் கண்டு அந்த தலைவர்களை தலைமை தாங்க விடுகிற போதுதான் அந்த எங்களுடைய சமூகம் ஒரு விடுதலையை நோக்கி வரும் என்றதான ஒரு கருத்தை இவர் முன்வைக்கிறார். அவர் அதுக்கு சொல்லுகின்ற ஒரு முக்கியமான வசனம் ஆர்கானிக் இன்டலெக்சுவல், அதாவது ஒரு தனித்துவமான ஒரு தலைமையை பற்றி பேசுகிற போது அவர் குறிப்பிடுகின்ற விடயம். பாலசிங்கம் அவர்களையும் நான் அவ்வாறே பார்க்கிறேன். அவர் ஒரு ஆர்கானிக் இன்டலெக்சுவல். உள்ளூரிலே இருக்கின்ற நாங்கள் லோக்கல் என்று சொல்லுகின்ற அந்த ஒரு இழிவாக பேசுவதான ஒரு சொல்லாக அது இருக்கிறது. ஆனால் லோக்கல் நாலேஜோடு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டில் சர்வதேச அளவிலே இருக்கின்ற ஒருவராக அவரை நான் நிறுவ முடியும், அவரை பார்க்க முடியும், அவரை அவ்வாறு நாங்கள் நிலைநிறுத்த முடியும் என்பதற்கான பல விடயங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இங்கே அவருடைய நாடகங்களில் சிந்திக்க தொடங்கிவிட்டார்கள் என்ற அந்த நாடகம் பற்றி சொன்னோம். ஆனால் அவருடைய நாடகங்களை நாம் தொகுக்கிற போது ஒரு 20 நாடகங்கள் அவர் மேடையேற்றி இருக்கிறார். சிந்திக்க விட்டார்கள், அவள் ஒரு மாதிரி, சூரியனை சுட்டெரிப்போம், இருள் சூழ்ந்த பொழுதுகள், உறவு பூக்கள், இருட்டை விழுங்கியவர்கள், வாருங்கோ, சமுத்திரத்தில் ஒரு சரித்திரம், பூ மழை பொழியும், நெருப்பை சுமக்கும் நெஞ்சங்கள், தேர்தல், கல்லாய் மனிதராய், மெய்ப்பொருள், 4 40, நாணயம், சிறை, வலைகளையும் தகர்ப்போம், காகமும் நெறியும், அவர்களும் அவர்களுக்காக, குளவிக்கூடு. இப்படி பல நாடகங்களை அவர் எழுதியிருக்கின்றார். நான் அவர் ஒரு உரையாடிய அளவில் தொகுத்த நாடகங்கள் இவை. அவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விடயங்களை பற்றி பேசுகிறது. இந்த அத்தனை நாடகங்களையும் நான் நினைக்கிறேன் சசி, என்ன ஒரு முக்கியமான வேலை இருக்குது. அந்த நாடகங்களுடைய கருப்பொருள், அதை முடிந்தால் அதனுடைய எழுத்து வடிவங்களை நாங்கள் தொகுத்து அதை ஆய்வு செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். பாலசிங்கம் அவர்களுடைய அரங்க பயணத்தினுடைய காலகட்டத்தை 3ஆக வகுத்து கொள்ள முடியும். 1979 88 வரைக்குமான அந்த காலகட்டம். அது உண்மையில் 83 அந்த காலகட்டம் முடிவடையுது என்று நினைக்கிறேன். ஏனென்றால் அவருக்கு 83 ஒரு அச்சுறுத்தல் காரணமாக அவர் இந்த பணிகளிலிருந்து ஒதுங்கி இருக்கிறார். அதன் பின்னர் அது 85 மீண்டும் சிந்திக்க தொடங்கிவிட்டாரை நாடகத்தை தயாரித்து ஒவ்வொரு இடங்களிலே மேடையேற்றுகிறார்கள். அடுத்து 90 94 அல்லது 95 இடம்பெயர்வு வரையான காலகட்டம். 95 2009 இந்த இறுதி யுத்தம் வரையும், அதற்கு பின்னும் அவருடைய பணிகள் தொடர்ந்திருக்கிறது. நான் என்னுடைய பேச்சுக்காக இந்த வரையறையை எடுத்துக்கொண்டிருக்கிறேன். இந்த காலகட்டங்களிலே நாங்கள்
நேற்றும் சொன்னார்கள், நாங்கள் பெண்களை தேடி பிடிக்கிறதுக்கு பல்கலைக்கழகத்துக்கு போனோம், அந்த மாதிரி எல்லாம் ஒரு ஒரு உரையாடலில் சொன்னார்கள். ஆனால் 1979ஆம் ஆண்டு கிராமங்களிலே பெண்களை வைத்து நாடகங்களை மேடையேற்றுகின்ற வேலையை பாலசிங்கம் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அவர் பேசுகிற பல விடயங்கள், அவருடைய அதாவது கூலிக்கான சமகூலி, பெண்களுக்கான சமகூலி பற்றி 79களிலே அவர் பேசுகிறார். அதற்கான போராட்டங்களை முன்னெடுக்கிறார். வர்க்க ரீதியான போராட்டங்களிலே முக்கியமாக வறிய கூலிகளுடைய உரிமைக்கான ஒரு போராட்டமாக வருகிறது. அந்த போராட்டம் தான் பின்னர் சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டமாக வலுப்பெறுவதாகவும் அவருடைய ஒரு கருத்தை ஒரு இடத்திலே முன்வைத்திருக்கிறார். அதிலே முக்கியமாக ஜாக்கரை போராட்டம், இளம் தலைமுறையினர் இங்கே ஆலய பிரவேச போராட்டம் என்பது ஒரு முக்கியமான போராட்டமாக நடைபெற்றது. அந்த போராட்டங்களோடு இந்த இவருடைய பயணமும் வந்து அதே போல ஒரு இடதுசாரி சிந்தனையுடன் அந்த பயணங்கள்லேயும் அதிலே வந்திருக்கின்ற அவருடைய முரண்பாடுகளோடு அவர் அந்த பயணத்தை மேற்கொள்கிறார். அதாவது ஒரு கூலிக்காக, வர்க்க முரண்பாட்டுக்காக, கிராமத்தினுடைய சாதிய வேறுபாடுகளை ஒழிப்பதற்காக, ஒரு மக்களுடைய ஏற்றத்தாழ்விலே ஒரு சமநிலையை கொண்டு வருவதற்கான ஒரு சிந்தனையோடு செயற்பட்ட ஒருவர் தான் பாலசிங்கம் அவர்கள். இந்த பாலசிங்கம் அவர்களுடைய இந்த எண்ணம் செயல் வடிவத்துக்கு வர வேண்டும் என்பதற்காக அவர் நிறைய முயற்சிகளை செய்திருக்கிறார் என்பதுதான் முக்கியமானது. உங்கள் எல்லோருக்கும் தெரியும், நான் இந்த தலைப்பை கொடுக்கிற போது அரங்கை ஒரு ஆயுதமாக, விடுதலைக்கான ஒரு ஆயுதமாக அவர் பயன்படுத்தி இருந்தார் என்று அந்த அடிப்படையை வைத்து கொண்டு பார்க்கிற போது, இந்த ஒடுக்கப்பட்டவர்களின் ஆயுதமாக அரங்கு, அதை ஆயுதமாக பயன்படுத்துவது என்பது ஒரு தனித்துவமான ஒரு பணி. ஆனால் இந்த ஒடுக்கப்பட்டோரின் அரங்கு என்பதை நான் முதலில் இங்கே வரையறுப்பதற்கு முன் இதனை ஒரு சித்தாந்தமாக கொண்டு வந்தவர் ஒகஸ்டா போல் என்ற ஒரு அரங்கவியலாளர். அவர் ஏற்கனவே இருந்த அரங்குகள் பற்றியதான தன்னுடைய ஈடுபாடு, அதனுடைய செயற்பாடுகளின் ஊடாக அவர் ஒரு விடயத்தை கண்டுபிடிக்கிறார். ஏற்கனவே இருக்கின்ற அந்த அரங்கு ஒடுக்குவதற்கான ஒரு அரங்காகத்தான் இருக்கிறது, ஒடுக்குவதற்கான தன்மைகளை கொண்டதாகத்தான் இருக்கிறது. இதை நான் ஏனென்றால் அதிக அளவிலே தியரியாக சொல்ல விரும்பவில்லை, அரிஸ்டோட்டல் என்ற ஒருவர், ஒரு தத்துவ ஞானியினுடைய ஒரு கருத்தின்படி இந்த அரங்கு மக்களை தூய்மைப்படுத்துவதற்கான ஒன்று, அதாவது அவர்களுடைய கெட்டது எல்லாவற்றிலிருந்து நல்ல விடயங்களை முன்வைப்பதற்கான ஒரு விடயமாக அவர் அதை முன்வைக்கிறார். அவ்வாறு முன்வைக்கிற போது அவர்கள் ஒரு முக்கியமான விடயத்தை சொன்னால் அவல சுவை, அவல நாயகன் என்ற ஒரு பாத்திரத்தை அவர்கள் முன்வைக்கிறார்கள். அந்த அவல நாயகனுடைய பணி என்னென்றால், மக்களிடமில்ல தூய்மையற்றதை தூய்மையாக்குவதற்காக கொண்டு வரப்பட்டது. ஒரு அவலநாயகன் மக்களிடம் ஒரு அவல சுவையை உருவாக்கணும், அதை சொல்லுவார் கத்தாசிஸ் என்று. அது ஒரு அவர்கள்ட்ட இருந்த உணர்வுகள் எல்லாவற்றையும் வெளியிலே கொண்டு வந்து அதை கொட்டி தீர்த்து விட்டு போவது. அவ்வாறு அந்த அவல நாயகனுக்கு ஊடாக கிடைக்கின்ற அந்த உணர்விலே பார்வையாளராக இருக்கிறவர்களுக்கு என்ன நடைபெறும் என்றால், ஒரு சமநிலை உணர்வு வரும். எங்களுடைய தலைவிதி இதுதான், நாங்கள் இப்படியே இருந்துவிட்டு போக வேண்டும். அந்த அதிகார வர்க்கத்துக்கு எது தேவையோ அதைத்தான் இந்த அரங்கு செய்கிறது. இந்த அரங்கு ஒரு வலுவான பண்பாக இருந்தது. அது எப்படி சடங்குகளில் எல்லோரிடமும் இருந்ததோ அதிலிருந்து ஒரு நடிகன் உருவாக போது அது அரசினுடைய பிரதித்துவமாக அந்த நடிகன் செயற்படுகின்றான். அந்த அரசினுடைய பிரதித்துவமாக அவன் செயற்படுகிற போது இந்த மக்கள் தங்களுடையது எல்லாவற்றுக்கும் ஒரு சமநிலை உணர்வை பெற வேண்டும் என்று. இப்போ இந்த ஒகஸ்டா போவால் என்ன சொல்கிறார் என்றால், அரங்கு ஒரு அமைதியான சமநிலையான இதெல்லாம் முடிந்து விட்டது, இனி ஒன்றுமில்லை, நாங்கள் இனி அடுத்தது போவோம் என்று சொல்லுவதான அந்த உணர்வை தரக்கூடாது என்று சொல்கிறார். அது ஒரு உணர்வை தரக்கூடாது, அது சிந்திக்கின்ற செயற்படுகின்றதான ஒரு தொடர்பாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த செயற்பாடுகள் எல்லாம் இவருடைய இந்த போக்கிலேயும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. சிந்திக்க தொடங்கிவிட்டாரை மேடையிலே போடுகிறார்,
இங்கே தேர்தல் அல்லது சமுத்திரத்தில் ஒரு சரித்திரம் என்ற நாடகங்களை வீதி நாடகங்களாக போடுகிறார். ஆகவே அந்த மாற்றம் மக்கள் என்ன சடங்கிலே எல்லாரிடமும் அரங்கிருந்தது. மேடைக்கு வருகிற போது ஒரு பிரதித்துவம் உடையவராக வருகிற போது அரங்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலரிடம் மட்டும்தான் இருக்கிறது. அது இன்றைக்கு அரங்க கல்வியிலே இருக்கின்ற மிகப்பெரிய ஆபத்தும் அதுதான். ஏனென்றால் அது கொஞ்சம் பேருக்குரியது. இப்போ இன்னும் கொஞ்சம் சொன்னால் நாடகத்தை படித்தவர்கள்லாம் நாடகத்தை செய்ய முடியும் என்றதான ஒரு தோற்றப்பாடோடு உருவாக்கப்படுவது. ஆகவே ஒகஸ்டா போல் சொல்றார், எல்லாரிடமும் அரங்கு இருக்கிறது, எல்லாரிடமும் கலை இருக்கிறது, எல்லாரும் அரங்கை செய்யலாம், எல்லாரிடமும் அந்த பண்பு காணப்படுகிறது. ஆகவே எனிபடி கேன் ஆக்ட், யாரும் நடிக்கலாம் என்பதுதான் அவர் சொல்லுகின்ற விடயம். அந்த விடயத்தை இந்த மனிதர் உங்களோடு சேர்ந்து செய்திருக்கிறார். கிராமங்களிலே நடிகர்கள் அல்லாதவர்களை நடிகர்களாக்கி அவர்களுடைய பிரச்சனைகளை அவர்களே பேசுவதான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறார். அவள் ஒரு மாதிரி கல்லுடைக்கும் அந்த பகுதியிலே இருந்து மக்களை தெரிவு செய்து அந்த நாடகத்தை நினைக்கிறார். அதுக்கு எப்படி மேக்கப் போட்டிங்கன்னா, மேக்கப் இல்லை, அந்த வாழ்விலே அவர்கள் எப்படி இருந்தார்களோ அதே போலவே அந்த மேடையிலையும் இருந்தார்கள். சரி, அப்போ முக ஒப்பனையாக செய்திருப்பீங்கன்னு அதுவும் செய்யவில்லை. அந்த கல் உடைத்து வருகின்ற தூசி, அந்த படிந்த வெள்ளை தூசி எடுத்து முகத்தில் பூசிட்டு நடிச்சிருக்கிறோம். இப்போ இந்த உலகளாவிய போக்கோடு இந்த இவருடைய செயற்பாடும் ஒரே வகையாக இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். ஆனால் அதை பதியல. அதான் எங்கள்கிட்ட இருந்த மிகப்பெரிய பிரச்சனை. இந்த விடயங்கள் எல்லாவற்றையும் ஒரு தொகுப்பாக கொண்டு வரவில்லை, இதை ஒரு தியரியாக கொண்டு வரவில்லை. பாலசிங்கம் தியரி என்ற ஒன்று வந்திருக்கவர் உண்மையாக சொல்லியிருக்கிறேன் நிறைய விஷயம். ஏனென்னா தெருவழி அரங்க செய்கிறது தான் மனதுக்கு திருப்தியாக இருக்குதுன்ற. ஏன்னா அங்கே தான் நான் மக்களோடு நிற்கிறேன், மக்களுக்கு பக்கத்தில் நிற்கிறேன், மக்களோடையே இருந்து செய்கிறேன். ஆகவே எனக்கு அதுதான் திருப்தியானது. அது ஒரு தியரி. ஏனென்றால் இத்தனை போராட்டம், பாலசிங்கம் போன்றவர்கள் ஆயிரக்கணக்கான தடவைகள் நாடகம் மேடையேற்றின பிறகு இன்றைக்கு பல்கலைக்கழகங்கள் சொல்லுகிற நாடகம் என்னென்றால் படச்சட்ட மேடையில் இந்த மாதிரி லைட் பூட்டி போடுற நாடகத்தை பற்றி படிப்பிக்குது. எவ்வளோ அபத்தம்! புதுவேன் என்று இருக்கிறார் அவர். இந்த வழிகளெல்லாம் உடைத்து எங்கெங்கு வழி கிடைக்கிறதோ அதெல்லாம் நாடக வழி என்று உருவாக்கியவர் பாலசிங்கம். அவ்வாறு உருவாக்கியவர். அதற்கு பிறகும் நாங்கள் நல்ல நாடகம் போட வேண்டும். ஆகவே இந்த ஒகஸ்டா போல் சொல்றார் என்னென்றால், கலை கலைக்கானது என்ற ஒரு தியரி இருக்கு, கலை மக்களுக்கானது என்ற தியரி இருக்கு. இவர் சொல்றார் கலை அரசியலுக்கானது. இப்போ கலையும் அரசியலையும் இப்போ இங்கே பேச இயலாது. ஏனென்றால் பேசினா அது பிரச்சனையான ஒரு விஷயமா இருக்கும். இவர் ஒரு பொலிட்டிஷியன் அல்லது பொலிட்டிசைஸ் பண்ணுறார் என்று சொல்லி அரசியல் மயப்படுத்துகிறார். ஆனால் ஒகஸ்டா போல் ஒரு விஷயம் சொன்னார், அரசியல்லாம் எல்லாவற்றுக்கும் மேலான கலை, அதற்கு கீழே தான் இந்த சிறுகலை, பெருங்கலை, அந்த கலை, இந்த கலையெல்லாம் அதுக்கு கீழே தான் வருது. இந்த அரசியல் கலையோடு நீ வேலை செய்யாமல், அதில் மாற்றத்தை கொண்டு வராமல் நீ எந்த கலையையும் பயன்படுத்த முடியாது. ஆகவே இந்த அரங்குக்கு ஒரு தனித்துவமான தன்மை இருக்கிறது. அது அந்த சூழலை மாற்றும், அந்த சூழலினுடைய பண்புகளை மாற்றக்கூடியது. ஆகவே இங்கே பார்த்தீர்கள் என்றால், பொதுவாக நாங்கள் பேசுகிற அந்த வெல் டிஃபைன் அல்லது வெல் மேட் பிளே என்று சொல்லுவோம். மிக அற்புதமாக, மிக நேர்த்தியாக செய்யப்பட்ட பிளே. இப்போ நான் நினைக்கிறேன் கூடுதலாக தென்னிலங்கையிலிருந்து வருகிறவர்களும் அதைத்தான் சொல்லுகிறார்கள், மக்களை விட அரங்கிலே கூட கவனம் செலுத்துங்கள். ஏன்னா அந்த வெல்மேட் மிக திறமாக செய்யப்படும், நல்ல நடிப்பு இருக்குது, நாங்கள் நடிப்பு பயிற்சி தாரோம், அதே போல் உங்களுக்கு எப்படி லைட்டிங் செய்கிறதுன்னு தாரோம் என்று சொல்லுவோம். ஆனால் இங்கே இவர்களுடைய நாடகங்களை பார்க்கிற போது இவர்கள் மனிதன் எப்படி இருக்கிறான் என்றுதான் சொல்லுகிறார்கள். ஆனால் அரங்கை பொறுத்தமட்டில் மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும். நான் சொல்லல, அதையும் ஒகஸ்டா போல் தான் சொல்கிறேன். மனிதன் எப்படி இருக்கிறான் என்பதை மேடையிலே காட்டுவதல்ல, மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை காட்டுவதுதான் அரங்காக இருக்க வேண்டும் என்று ஒகஸ்டா போல் சொல்கிறார். பாலசிங்கத்தினுடைய எல்லா நாடகங்களும் மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி தான் பேசுகிறார்.
சிந்திக்க தொடங்கி விட்டார்கள். நாங்கள் அன்றைக்கு போட்டோம் என்று சொன்னால் அது இன்றைக்கு எவ்வளவு அற்புதமாக பொருந்துகிறது. 3 குடும்பங்கள், ஒருவர் வறிய கூலி, ஒருவர் வறிய விவசாயி, மற்றவர் முதலாளி, கிட்டத்தட்ட அவர் பெரிய விவசாயம் செய்பவர். இந்த வறிய விவசாயி அந்த அவருடைய வெளிப்படைத்தன்மையோடு அதை கொடுக்கிற போது நினைக்கிறேன் இலக்கியங்களில் கொஞ்சம் மெருகூட்டல், பொய்மை, புனைவு, உண்மை என்று அந்த ரெண்டுக்கும் இடையில் நிற்கிறதானது. அந்த வறிய கூலி விவசாயி தினமும் கள்ளு குடிக்கிறபடியே அவர் உழைக்கிறத செலவழிச்சிடுவார். ஆனால் மனைவி கொஞ்சம் சீட்டு பிடிச்சு கொஞ்சம் காசு சேர்த்து வச்சிருக்கிறார். இந்த காசை எப்படி வச்சிருக்கிறேன்னு அவருக்கு தெரியும். அப்போ இந்த முதலாளிகிட்ட கொண்டு போய் அந்த காசை கொடுத்து, என்னென்னா முதலாளி அம்மாண்டா வெள்ளை வட்டி கட்டினா நல்லவே என்று நினைக்கிற மாதிரியான ஒன்று. அவர் எப்படியும் முதலாளி அம்மா நல்லவா இருப்பா, அவர்கிட்ட கொண்டே அந்த காசை கொடுக்குறார். அதே நேரம் இந்த மத்திய தர ஒரு வறிய சிறிய தோட்டம் செய்து பிழைக்கிற அவர் கேட்குறார், நீங்கள் இந்த காசைத்தான் நான் உனக்கு மாதம் மாதம் ஒரு வட்டி போட்டு தாரேன். இந்த இவன்கிட்ட கொடுத்தா இந்த காசு திரும்பி வருமோ தெரியாதுன்றதால அந்த முதலாளி அம்மாட்ட காசை கொடுக்குறார். அந்த அம்மா கொண்டே கொடுக்குறார். பிறகு இவர்களுக்கு ஒரு கஷ்டம் வருது. அந்த காசை போய் கேட்குற போது அவர் சொல்கிறார், இந்த காசு ஒன்றும் என்னட்ட இல்லை, ஏன் இந்த மனுஷன் கல் குடிக்க வந்து அடிக்கடி காசு கேட்டு நான் காசு கொடுத்துட்டேன், அந்த காசெல்லாம் கொடுத்து முடிஞ்சுது. இன்றைக்கு எங்களோட கிராமத்துக்குள்ள வர்ற அந்த லீசிங்காரனும் கந்து வட்டிக்காரனும் மீட்டர் வட்டிக்காரனும் அன்றைக்கு அவர் சொல்கிறார், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும். உன்னுடைய உழைப்பை இன்னொருவன் சுரண்டி கொண்டு போகிறான். ஆகவே கிராமிய உழைப்பாளர் சங்கம் அங்கே தேவை, உருவாக்கப்பட வேணும் என்று சொல்லி அவர் அதோடு அதை நிப்பாட்டே இல்லை. 126 தடவை இந்த நாடகம் மேடையிடப்பட்டிருக்கு. 126 கிராமங்களையும் கிராமிய உழைப்பாளர் சங்கத்தினுடைய கிளைகளை உருவாக்கியிருக்கிறார். அப்போ ஒரு நாடகத்தின் பின்னால் ஒரு செயலை நோக்கி அதை எவ்வாறு மாற வேணும், மனிதன் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு செயற்பாடாக அதை போட்டிருக்கிறார். அதே போல் இங்கே சொன்னார்கள், கிராமங்களில் உருவாக்கின நிலமற்றவர்களுடைய போராட்டம், அதுக்காக நிறைய நாடகங்களையும் அவருடைய செயற்பாடுகளையும் முன்னெடுத்தார். அவர் அதில் சொல்லியிருக்கிறார், அரசாங்க காணி என்றால் ஒரு கல் வச்சிருக்கோம், அதில் ஒரு கோழிக்கால் அடையாளம் இருக்குமா. எங்களுடைய காலத்தில் அதை பற்றி இல்லை, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. கோழிக்கால் எங்கெங்கெல்லாம் கோழிக்கால் அடையாளத்தோட கல் இருக்கோ அந்த இடத்துல நீ போய் குடியேறு, அது அரசாங்க காணி. அப்படி உருவானதான் பொக்கனை, அப்படி உருவானதான் புன்னாலக்கட்டுவனில் உள்ளது. உரும்புராயில் உள்ள கிராமங்களில் பல கிராமங்கள் இவ்வாறு கோழிக்கால் அடையாளத்தை நாடகம் போட்டுட்டு நாங்கள் ஆகா நல்லா இருக்குது வட இந்தியத்தை நீங்கள் குடிச்சிட்டு வாரோம். இது இல்லை, அதுக்கு பிறகான பணி தான் மிக தேவையானதும் மிக முக்கியமானதுமான பணி. அந்த பணியை செய்தது பாலசிங்கம். அவரோடு சேர்ந்து அவர் தனி ஒருவராக இருந்தாலும் அவர் ஒரு படையாணி உண்மையிலே. ஆகவே அந்த கோழிக்கால் கல் வைத்த இடங்களில் இருந்த கிராமங்கள் இன்றைக்கு அந்த போராட்டம் பற்றி தயவு செய்து பதிவு செய்யுங்க. அது நாடகத்தால் எப்படி ஆரம்பிச்சது, எப்படி ஒரு கிராமம் ஆயிடுச்சு, இன்றைக்கு அந்த எல்லாருக்கும் உறுதிகள் கிடைச்சிருக்குமா? இப்போவே உறுதி கொடுத்தாச்சு, உறுதி கிடைச்சிருக்கு. ஆகவே அந்த உறுதி கிடைச்சது வரைக்கும், அதாவது நிலமற்றவர்களை நிலம் உடையவர்களாக மாற்றி அந்த நாடக செயற்பாட்டை பற்றியான ஒரு நீண்ட பதிவு தேவை. அதற்கு முடிந்த அளவில் நான் உங்களோடு சேர்ந்து பணியாற்ற ஆர்வமாக இருக்கிறேன். ஆகவே இதே போல நிறைய 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 விஷயங்களை செய்திருக்கிறார். அவருடைய எல்லா நாடகங்களையும் ஒரு சின்ன காதல் கதை இருக்கும். என்ன, அந்த காதல் கதையை வச்சுக்கொண்டு அவர் ஒரு அரசியலை பேசுவார். ஆனால் சாதாரணமான ஒரு காதல் கதை. அதில் அவள் ஒரு மாதிரி என்ற அந்த நாடகத்தில் 2 பக்கத்தில் இருக்கிற 2 பெண் பிள்ளைகள், அதை டீனேஜ் கட்டளமை பருவத்தை சேர்ந்தவர்கள், ஒருவர் வறிய குடும்பத்தை சேர்ந்து மற்றவர் பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அவர்களுக்கு கட்டளமை பருவத்திலேயே அது கிராமத்தினுடைய வளமையை அவர் அப்படியே சொல்வார். அவர்களுக்கு கட்டளமை பருவத்திலேயே காதல் வருகிறது 2 பையன்களோடு. அதாவது அந்த 2 பெண்களும் தனித்தனியே காதல் கொண்டு இருக்கிறார்கள். இருவருக்கும் பல்கலைக்கழகம் கிடைத்து பல்கலைக்கழகம் போகிறார்கள். அவ்வாறு போகிற போது இந்த 2 பையன்களுக்கும் பல்கலைக்கழகம் கிடைக்கும்.
அந்த பணக்கார வீட்டு பெண் பிள்ளை என்ன செய்கிறா, ஒரு அவனை கலத்தி விட்டுடுறா, ஏன் வேண்டாம் எனக்கு. அவர் பல்கலைக்கழகம் போய் பல்கலைக்கழகத்தில் ஒருவரை காதலித்து அவர் திருமணம் செய்கிறார். ஆனால் இந்த வறிய குடும்பத்தை சேர்ந்த பெண் தான் காதலித்தவனையே திருமணம் செய்ய, அவன் கல்வியை முடிச்சுட்டு என்ன செய்கிறார், விவசாயம் செய்கிறார். விவசாயத்தில் நல்லா செய்து அறிவு இருக்குது. இப்போ அதில் ஒரு வசனம் வருது, நீ அதாவது உங்கள்கிட்ட இருக்கிற அறிவுக்கு என்னட்ட இல்லை, என்னட்ட உள்ள அறிவு உங்கள்கிட்ட இல்லை. அந்த ஒரு மனநிலை, அதாவது விவசாயம் என்பதும் ஒரு அறிவார்ந்த விஷயம், கிராம ரீதியான அந்த தொழில்முறைகள் என்பதும் ஒரு அறிவார்ந்த விஷயம். அவை அதிலிருந்தும் முன்னேற முடியும் என்றதான விடயத்து 70-80களில் அவர் சொல்கிறார். அவள் ஒரு மாதிரியும் அந்த காலகட்டத்தில் மேடையேற்றப்பட்ட நாடகம். இங்கே அந்த பல்கலைக்கழகம் போனவர்களுக்கிடையே கருத்து முரண்பாடு, ஒற்றுமையின்மை, அவர் பிரிந்து போகிறார். இந்த குடும்பம் சந்தோஷமாக வாழுதுண்டு. இதை விட அற்புதமாக ஒரு விவசாயம் செய்ய வேணும் என்று யாராவது சொல்ல முடியுமோ? எங்களை செய்ய விட்டால் நாங்கள் எல்லாம் குத்தி முறிஞ்சு அதுக்கால பிட்டண்டு இதுக்கால ஒழும்பி கடைசியாக என்ன சொன்னவன்னு தெரியாமல் நாடகம் செய்யலாம் எங்களோட வேலை. ஆனால் இவர் சிம்பிளாக ஒரு கதையை எடுத்து சிம்பிளாக அதை விளங்கப்படுத்தி அந்த கருத்தையும் மிக அற்புதமாக வைக்கிறார். இத்தனை வருஷத்துக்கு பிறகு 78-80களில் அவர் செய்தது பிறகுதான் பொருளாதார பிரச்சனை வருகிறது. இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், அரசாங்க உத்தியோகத்தரை லீவு கொடுத்து வெள்ளிக்கிழமையில் வீட்டு தோட்டம் செய்யன்னு விட்டோம். அப்படி இருந்தும் வரையில்லை. ஆனால் இவருடைய இந்த பணிக்குள்ளால் நிறைய பேர் தங்களுடைய கிராமத்தை முன்னேற்றுவதற்காக தங்களை அர்ப்பணிக்கிறதான அந்த நிலைமையை கொண்டு வந்தார்கள். ஆகவே இந்த இவருடைய அந்த பணியிலே 2வது கட்டம், முதலாவது வர்க்க முரண்பாடு, சமூக பிரச்சனை, சமூக ஏற்றத்தாழ்வு, இதற்கு எதிரான ஒரு போராட்டமாக இருக்கிறது. 90களுக்கு பிறகு அவர் தேசிய விடுதலையும் ஒரு முக்கியமான விடயம். இந்த அரசியல்னானே பெரிய கலை, அந்த கலையிலே நீ ஈடுபடாமல் அந்த கலை தொடர்பாக நீ உன்னை ஆற்றுப்படுத்தி கொள்ளாமல் உன்னால் ஒன்றை சாதிக்க முடியாது என்பதை மிக தெளிவாக பாலசிங்கம் அவர்களுடைய இந்த பயணத்திலே அவர் தெளிவாக சொல்கிறார். அவர் 90களுக்கு பிற்பட்ட காலத்திலே சூரியனை சுற்றடிப்போம் போன்ற அந்த நாடகங்கள், அதாவது இருள் சூழ்ந்த பொழுது, உறவு பூக்கள் போன்றவை. இந்த உறவு பூக்கள் சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தில் குண்டு போட்டு செத்தது போது அந்த உறவுகள் எவ்வாறு சிதறப்பட்டன. நாங்கள் குண்டு போட்டால் உடல் சிதறது, இரத்தம், இந்த அரசு மோசம் என்று சொல்லுவோம். ஆனால் இந்த உறவுகள் சிதறி எவ்வாறு அவர்கள் வாழ்கிறார்கள், அந்த உறவுகளுக்கான ஒரு ஆற்றுப்படுத்தலை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை பற்றி சொல்லுவதுதான் அந்த உறவு பூக்கள் என்ற அந்த நாடகம். ஆகவே அந்த தேசிய அரசியல் பிறகு இந்த 95 பின்னர் அவர் இடம்பெயர்ந்து போகிற போது அங்கே அந்த விடுதலை இயக்கத்தினுடைய ஒரு சமாந்தரமான பயணத்தை அவர் மேற்கொள்கிறார். எதை நான் சொல்லுகிறேனோ அதற்காகவே உழைத்தல், அதற்காகவே உண்மையாக இருத்தல், அதற்காகவே என்னை அர்ப்பணித்தல் என்ற அந்த பணி கலைஞனுடைய பணியாக இருக்கு. ஆனால் இன்றைக்கு கலைஞர்கள், இன்றைக்கு நாங்கள் வரலாற்றில் படிக்கிற எல்லா கலைஞர்களும் தாங்கள் பேசியதை ஒரு காலமும் செய்ததில்லை வாழ்க்கையில். இதை நான் அடித்து சொல்லுவேன். வெளிநாட்டுக்கு போகாதேன்னா தன்னை பிள்ளையை வெளிநாட்டுக்கு அனுப்பினவர் தான் இருக்குது. போராட போன்னு சொன்னால் தன்னையும் பிள்ளையும் ஒழிச்சு வச்சுட்டு, மனுஷையும் பிள்ளையும் ஒழிச்சு வச்சுட்டு போராட்டு போன்னு சொன்னவர்கள்லாம் அதிகமாக இருக்கிறார்கள். கலைஞர்கள், அரசியல்வாதியை விடுவோம், அது அவர் அதே தொழிலானபடி அவர்கிட்ட கதையை விடுவோம். ஆனால் கலைஞர்கள் பலர் அப்படி செய்திருக்கார். பாலசிங்கம், புதுவேன்பன் போன்றவர்கள் அப்படி செய்யவில்லை. போராட வேண்டுமென்றால் நானும் போராடுறேன், இந்த பிள்ளையும் போராடுது, அந்த பிள்ளை இல்லை என்றால் அடுத்த பிள்ளையும் போராடுது என்று தங்களுடைய பிள்ளைகளை விட்டவர்கள் தான் இவர்கள். எதை பேசினார்களோ அந்த பேச்சுக்கு உண்மையாக நடந்து கொள்ளுதல் என்பது அவர்களுடைய ஒரு சத்தியமான விடயமாக இருக்கிறது. ஆகவே இங்கே தான் அரங்கு இருக்கிறது, இங்கே தான் உண்மையான அரங்கு கலைஞர்கள் இருக்கிறார்கள், இங்கே தான் அரங்கை உண்மையாக பயன்படுத்துபவர்கள் இருக்கிறார்கள், அரங்கிலே விளைவுகளை கண்டுகொள்வதற்கு. ஆனால் இவர்கள் யாரையும் நான் இப்போது எடுத்து பார்த்தேன். அவருடைய அந்த 31ஆம் நினைவஞ்சலே புதுவேன்பன் எழுதிக்கார். அவரை இந்த பல்கலைக்கழகமோ அல்லது இந்த கல்வியோ அங்கீகரிக்கவில்லை என்ற ஆதங்கம் அவருக்கு எப்போதும் இருந்து கொண்டிருந்தது. உங்களுடைய எழுத்தில் இருந்தது. அவர் பேசுகிற போதும் நாங்கள் கேட்டிருக்கிறோம்.
ஆகவே இங்கே நான் அண்டை கூட ஒரு இதிலே பேசியிருந்தேன், ஒன்று விலக்கிறதுக்காகவே வரலாற்றை எழுதுறது, சிலது சேர்க்கறதுக்காக எழுதுறது. நாடகம் போடாதவரால் நாடக ஆளுமையாக எழுதி வச்சுக்காங்க. பாலசிங்கத்தை காண இல்லை அந்த வரலாற்றில், புதுவை என்பன காண இல்லை. அது எப்படி எழுத முடியுது, எப்படி அந்த அந்த மனச்சாட்சி செய்யுதுன்றே எனக்கு விளங்கையில். அது பேராசிரியர்களே எழுதுகிறார்கள். அது ஆளுமை, நாடக ஆளுமைகள் என்றால் அவர் வரலாற்றில் ஒரு நாடகம் போடாதவர் நாடக ஆளுமையாக இருக்கிறார். ஆனால் ஆயிரக்கணக்கான தடவைகள் மேடையேற்றி பல நாடகங்களை எழுதி தானே தயாரித்த ஒருவரை இங்கே வந்து எழுதவில்லை. இங்கே வன்னிக்கு போகின்ற போது அவருடைய அந்த, நான் அங்கே நேரையே பார்த்துருந்தேன், முத்தியங்கட்டிலே ஒரு ஒரு இடத்தை எடுத்து 14 குடும்பங்கள் உண்டாயிருக்கிறார். உடையார்கட்டில் 14 குடும்பங்கள் உண்டாயிருக்கின. இந்த பொருளாதார வல்லுநர்கள், பொருளாதாரத்தில் அந்த பெரிய அளவில் கூட்டங்கள் வச்சு செய்கிறவர்கள்லாம் இவர்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்குது. ஏனென்றால் 14 குடும்பம் கிட்டத்தட்ட 3 பேருண்டா 48-50 பேர் இருக்கின. அதில் 12 பேருக்கு தான் வேலை வாய்ப்பு இருக்குது. ஏனென்றால் அவர்கள் நாடகம் போடும், விழிப்புணர்வு சார்ந்த மக்களை அணிதிரட்டுவதற்கான நாடகங்களை போட வேண்டியதாக 12 பேர் பணியாற்றுவார்கள். 12 பேருடைய உழைப்பிலே பொதுவாக ஒரு பானை வைத்து சமைக்கிறார்கள். அந்த பொதுவான பானை வைத்து சமைத்து 12 குடும்பங்களுடைய அங்கத்தவர்கள், அதாவது எல்லாரும் உழைக்கக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள், உழைக்காதவர்களுக்கும் சம அளவிலே அதை பகிர்ந்து கொடுத்தல். யார்? பாலசிங்கம் பெரிய டிரெக்டர், அவர் தான் குழுவை நடத்துகிறார். அவருக்கும் ஒரு குவளை தான். அங்கே அந்த அங்கத்தவர் குடும்பத்திலே இருந்த இன்னொருவருக்கும் ஒரு குவளை சோறு தான் கிடைக்கும். இந்த சமநீதி, இந்த கோட்பாடு வந்து மிக முக்கியமானது. ஏனென்றால் ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் எப்படி வாழுவது என்பதை அவர்களுடைய மாதத்திலே வேலை நாள் 25 அல்லது 6 நாள் லீவு நாள். காலையிலே சுண்டல் செய்து எல்லாரும் சைக்கிளில் போவார்கள். பெண்கள் எல்லாருமே புறப்பட்டு போவார்கள். ஆமோனியப்பட்டி, மிருதங்கம், சைக்கிளில் சிலர் டபுளில் போகிறார்கள், இப்படியெல்லாம் போவினேன். அவர்கள் வெளிக்கிட்டார்கள் என்றால் 25வது நாள் தான் வீட்டுக்கு வருவார்கள். ஒரு சவுண்ட் அதிகமாக இருக்கு. 25வது நாள் வீட்டுக்கு வருவார்கள். இந்த ஒவ்வொரு நாளும் 3 அல்லது 4 இடங்களிலே மேடையேற்றினார்கள் நாடகங்களை. எங்கே எப்படி அவருக்கு சாப்பாடு கிடைச்சது? இயக்கம் வேனில் பின்னால் கொண்டே கொடுத்தது அப்படியா? ஒவ்வொரு இடத்துலையும் போய் அந்த மக்கள்கிட்ட தான் சாப்பாட்டை வாண்டி சாப்பிட்டார். நான் இதை எழுதினேன், பைசிக்கிள் தியேட்டர் இன் வோ. அதை வாசிச்சுட்டு பலர் ஆச்சரியப்பட்டார்கள், எப்படி இந்த செயற்பாடு நடக்க முடியும். அம்மா செத்து போனால் உடனடியாக வர முடியாது. ஏன்னா அங்கே பக்கத்தில் உள்ள ஒரு கேம்புக்கு அறிவிக்கப்படும், அந்த கேம்பிலேருந்து இவைக்கு அறிவிடும். இங்கே வரைக்கும் அம்மா இவரை பார்த்தோன்னு இருக்கையில் அது அவருடைய செத்த வீடு முடிஞ்சிருக்கு. அவருடைய மனைவிக்கு பாம்பு கடிச்சது. இன்னைக்கு பாலசிங்கம் அவருடைய மனைவிக்கு பாம்பு கடிச்சது. புதுக்குடியிருப்புக்கு வர வேண்டும். அவர் அந்த வர்றதுக்கு பட்ட பாடு மிக ஒரு சொற்ப நேர வித்தியாசங்களில் வைத்தியசாலையில் சேர்த்தபடியாக அவர் உயிர் தப்பினார். ஆகவே இந்த பயணங்கள் பற்றியதான விடயங்கள், இந்த கம்யூனிட்டி கிச்சன், இப்போ அது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது. எப்படி ஒரு சமுதாய சமையலறையை வந்து நாங்கள் உருவாக்க முடியும்? இந்த கம்யூனிட்டி கிச்சனை பற்றி நிறைய நீங்கள் எழுதணும். இல்லை சொன்னால் நாங்களும் அதை எழுதுறாரு. அப்போ இப்படி நிறைய இது இருக்குது. எப்படி நீங்கள் நாடகங்களை தயாரித்து கொண்டு இரவிரவாக பகலாக செய்தீங்க? இப்போ எங்களுக்கு 4 மணி என்ன 3 மணிக்கு எப்படி வாரது மோட்டர் சைக்கிள்லேருந்து யோசனையாக இருக்குது. ஆனால் ஒரு நாளைக்கு 4-5 தடவை அந்த வன்னி வெயிலும் வெளியிலையும் நீங்கள் பயணித்து அந்த போடப்பட்ட நாடகங்கள், அந்த மக்கள் உங்களுக்கு உணவளித்தது, இந்த விடயங்கள். அப்போ இது ஒரு பண்பாட்டு பயணம். பண்பாட்டு பயணம் பற்றி கனவேர் பேசுகிறார்கள். அவருக்கு அந்த பயணத்தினுடைய அடிநாதமே தெரியாது. ஆனால் பாலசிங்கம் அவர்களும் புதுவை அன்பனவர்களும் இந்த பயணத்தின் அடிநாதங்களை, அதுக்குள்ளே இருக்கின்ற மிக முக்கியமான விடயங்களை அவர்கள் இங்கே செய்திருக்கிறார்கள். அதுக்குள்ளாக வெற்றி கண்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த வெற்றியினுடைய
விடயங்களை நாங்கள் கொண்டாட வேண்டியது மிக மிக முக்கியமான ஒரு விடயம். நாங்கள் கொண்டாடுவதில்லை. பாலசிங்கத்தை தெரியாது. நேற்று ஒரு நாடகம் போட்டிருந்தால் புதுவேன்மனை தெரியுமானால் தெரியாது. 1500 தடவைகளுக்கு மேலே ஒவ்வொரு நாடகங்களும் 500-600 தடவைகள் மேடையேற்றியவர்கள். பல குழுக்களுக்கு நாடகங்களை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருப்பவர்கள். ஆகவே இவர்களை பதியாமல், இவர்களுடைய வரலாறை எழுதாமல், இவர்களை அங்கீகரிக்காமல், இவர்களை கொண்டாடாமல் இந்த 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 நாடக அரங்கு அல்லது வரலாறு இருக்க முடியாது என்பதை நாங்களும் நீங்களுமாக நிலைநிறுத்த வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு, இந்த பிரெக்ட் அல்லது பிஸ்கேட்டர் என்ற 2 பேர் இருக்கிற 2 மிக முக்கியமான நாடகக்காரர்கள் அரங்கு நடுநிலை அமைதியையோ மன அமைதியையோ ஏற்படுத்துவதை நோக்கமாக கொள்ளாது மக்களை, இருக்கின்ற நிலைமைகளால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களை, சமூகத்தை மாற்றி அமைப்பதற்காக தூண்டுவதாக இருக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை நாங்கள் எல்லோரும், நல்ல நாடகம் போட்டோன்னு நல்லா சொல்லிச்சின, பேப்பரில் எழுதிச்சின, இந்த பேப்பரில் எழுதுறத நம்பாதீங்க. ஏனென்றால் அவரே எழுதி கொடுக்குறேன். பேப்பர்கார் இருக்க பிரதீவன் எழுதி கொடுக்குறத போடுறதா நடக்குது. அங்கே அது ஏற்புடையது ஒன்றும் இல்லை. மக்களுக்கான அந்த இதை மக்கள் அங்கீகரிப்பதான அந்த விடயத்தை, அவர்களுடைய பிரச்சனைகளை, அவர்களுடைய அமைதியின்மையை, அவர்களுக்கு தேவையானவற்றை அரங்கு பேசுவதற்கு எங்களுக்கு முன்னோடியாக இருப்பவர் பாலசிங்கம், புதுவேன்பன் போன்றவர்கள். அவர்களுடைய அந்த முன்னோடியான அந்த செயற்பாட்டிலே இருக்கக்கூடிய விடயங்களை, அதுக்குள்ளே நிறைய சித்தாந்தங்கள் இருக்குது, நிறைய கொள்கைகள் இருக்குது. அந்த கொள்கைகளை திரட்டி எடுத்து அந்த கொள்கைகளுக்காக மீண்டும் நாங்கள் பயணிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நிறைய பேச இருக்கிறது, நிறைய பக்கங்களோடு வந்திருந்தேன். ஆனால் நிறைய பேசுவது பொருத்தமில்லை என்பதால் நான் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.